ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. எஸ்டிகே ஃபிலிம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் புரொடக்ஷனுடைய தயாரிப்புல பல்டி திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஷேன் நிக்கம் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தை ஷேன் நிக்கமோட சேர்ந்து சாந்தனுவும் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு. உன்னி சிவலிங்கம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க சாயபங்கருடைய இசையில. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை ஏஜிஎஸ் சினிமாஸும் ரைட் ஃபியூச்சர் ருனோப் ஃபிலிம்ஸும் வாங்கியிருக்கிறதா படக்குழு போஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ராஷி கண்ணா அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான தெலுசு கதா படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது பிரிட்டி பியூட்டிஃபுல்லான சாரியில் எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக. ஓம்லே ஃபிலிம்ஸுடைய தயாரிப்புல காந்தாரா சாப்டர் 1 உருவாயிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு ரிஷப் பண்ட். படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால 10 மில்லியன் வியூஸ் தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. பிரியா வாரியர் ரீசெண்டா ரொம்பவே ஒரு டிராமாட்டிக்கான போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிராய். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தேஜா சஜா நடிச்சிருந்தாரு. ஹவுரா ஹரியோடைய இசையில படம் உருவாகி இருந்தது. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் அட்டமேனி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படக்குழுவினர் போஸ்டர் மூலமா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 134.40 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஆஸ் யூஷுவல் கியூட்டான ஃபோட்டோஸை அவங்களுடைய சல்வார் சூட்டில் டிடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கோவை ஃபிலிம் ஃபேக்டரியுடைய தயாரிப்புல டெல்லி கணேஷ், பூர்ணிமா, வைபவ் முருகேசன் இவங்களுடைய நடிப்புல ஹரி மகாதேவனுடைய டைரக்ஷன்ல கிளிஃபி அவங்களுடைய இசையில ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் யெல்லோ. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க படக்குழுவினர். லிஜோ மோல் அவங்க போட்ல டிராவல் பண்ணும்போது அவங்க கையில இருக்கக்கூடிய லில்லியோட எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ரோமி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல கவினுடைய நடிப்புல சதீஷுடைய டைரக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிஸ். அண்ட் இப்போ இந்த படத்துக்கு IMDbல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.9 அவுட் ஆஃப் 10 சொல்லிட்டு இதை போஸ்ட் மூலமா அறிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர். த்ருவ் விக்ரம் அவருடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி வே வா அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷனோட செம ஹேண்ட்ஸமான ஒரு போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. இது போட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ கிருஷ்ணா புரொடக்ஷனுடைய தயாரிப்புல நவீன் டி கோபாலுடைய டைரக்ஷன்ல டிஜேவுடைய நடிப்புல உசிரை திரைப்படம் வெளியாகி இருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து நீ என் உலகமே என்ற பாடல் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. பிரஜக்னா கோலி ரீசெண்டா அவங்க நியூயார்க் போயிருக்கும் போது அங்க அவங்க எடுத்துக்கிட்ட பாசி லுக்னுடைய போட்டோஸ் இதோ உங்களுக்காக.
டான் பிக்சர்ஸ் மற்றும் முண்டுபாரனுடைய தயாரிப்புல தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நித்யா மேனன், அனன்யா பாண்டே மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தெலுங்கு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. பாவனா இப்போ யுஎஸ் போயிருந்தாங்க. அங்க அவங்க கேஷுவலா எடுத்த கிளிக்ஸ வாங்க பார்க்கலாம். ஆஷிவா சினிமாஸ்னுடைய தயாரிப்புல மோகன்லாலுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ரிஷபா. அண்ட் இந்த திரைப்படத்தை நந்தா கிஷோர் அண்ட் டீம் வந்து டைரக்ட் பண்றாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது மோகன்லாலுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பர் என்ஜாய்மெண்டோட பார்த்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. மானசா சௌத்ரி பிளரி போட்டோஸ் இப்போ அவங்களுடைய போட்டோ டம்பா ஷேர் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அது கேட்க லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல கீர்த்திவாசனுடைய டைரக்ஷன்ல சாயபேங்கருடைய இசையில அண்ட் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அமிதா பைஜுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூட். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் பாட்டு வந்து தமிழ்ல சூப்பர் வைரலா போயிருந்தது. அண்ட் அதே போல இப்ப அந்த பாடல் வந்து தெலுங்கு வெர்ஷனா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பங்கடு போ அப்படின்ற சாங்கா. அதுக்கும் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆண்ட்ரியாவுடைய ரீசெண்டா நடந்த கான்சர்ட்னுடைய போட்டோஸ் இப்போ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட், அதுக்கேற்ற மாதிரியான அட்டையரும் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த போட்டோஸ் தான் உங்களுக்காக. இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.